ரொம்ப சந்தோஷம். உங்களை மறுபடியும் முகமுகமாய் பார்க்கும்படியான கிருபையை தேவன் தந்ததற்காக நான் முதலாவது தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் அவருடைய கிருபை உள்ளது. கடந்த வாரம் முழுவதும் அவர் நம்மளை கண்மணி போல அவர் பாதுகாத்து ஆண்டவர் கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்பவும் வாழ வயது நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்மளுக்கு நல்ல பலன், சுகம், வாழ வயது இதை கர்த்தர் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமேன். நான் வரும்போது யோசித்து கொண்டே வந்தேன். எத்தனையோ பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் விடுதலையோடு ஆராதிப்பதற்காக நம்மளுக்கு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு குட்டி இடமா இருந்தாலும் அதில் ஆராதிக்கிறதற்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் கத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம யோசிக்க வேண்டும். கட்டப்பட்டவர்கள் வெளியே வர வேண்டும் என்று அவங்க தவித்து கொண்டு இருப்பாங்க. இல்லை, எப்போ நம்ம சிறையிருப்பு மாறும், எப்போ நாம் விடுதலையாக்கப்படுவோம், எப்போ இந்த கடன் தொல்லையிலேருந்து கத்தை நம்மளை விடுதலையாக்குவார், எப்போ இந்த வறுமையிலிருந்து, எப்போ இந்த பிசாசின் பிடியிலிருந்து, எப்போ இந்த சாபக்கட்டுகளிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குவார் என்ற ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறவர்கள் கோடி கோடி ஜனங்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உண்மை தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு பிழைப்படைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் நாம் மற்றவர்களுக்காக எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்போது வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியாரோ நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. வேண்டுதல் மிகவும் அவசியம். ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுகிறது மிகவும் அவசியம். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் எப்படி ஒரு தொப்புள் கொடி எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் அந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படினால் மிகவும் நம்ம கவனமாக இருப்போம். தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இது கேட் ஆஃப் ஹெவன், இது பரலோகத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வானத்தின் வாசல் எப்பவும் போராடுகிறதா இருக்க வேண்டும், திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும், சுவரை அடைக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எதிர்க்கிறவர்களாக போராளிகளாக இருக்க வேண்டும். நம்ம கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை ஆண்டவர் போருக்கும் பயிற்றுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் பெரிய தேவன். எத்தனை பேர் ஆம் என்று சொல்கிறீங்களே? ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஏன் எனக்கு தெரியவில்லை, 2 டேஸ்க்கு முன்னால் பயங்கரமான ஒரு யுத்தம். அதாவது நான் அன்றைக்கி நல்லா ஜோம் பண்ணிவிட்டு நல்லா பைபிள் வாசிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் ராத்திரி எப்பவும் என்னுடைய வழக்கம் 10 மணிக்கு நான் உட்காந்தேன்னா 10 to 10:30 வரைக்கும் கொஞ்சம் ஜோம் பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு மேலே அப்புறம் துதி ஆராதனை இருந்துச்சு. 11 மணிக்கு தான் எப்போவுமே நான் படுக்கைக்கு போவேன். ஆனால் நல்லா தான் ஜோம் பண்ணிட்டு போனேன், நல்லா தூச்சிட்டு போனேன். ஆனால் படுத்துட்டு அது எவ்வளவு நேரம் நான் யுத்தம் பண்ணினேன்னு எனக்கு தெரியவில்லை. ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், பயங்கரமான ஸ்பிரிட்டுகள், ஆவிகள் என்று தான் சொல்லலாம். உருவத்தோடு, வித்தியாசமான மனுஷ உருவத்தோடு என்னோடு ஃபைட் பண்ணு, என்னோட போராடுது. என் முட்டுக்காலுக்கு கீழே தான், என் முட்டுக்கால் கீழே அது 2-3 ஸ்பிரிட் என்று நான் நினைக்கிறேன். அது என்னோட அதாவது என்னை ஓவர் கம் பண்ண பார்க்குது. நான் 2 கைகளை வைத்து அதோடு கூட நான் யுத்தம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் அந்த நாமத்தையும் அந்த இரத்தத்தையும் சொல்லி அப்படி அதை பைண்ட் பண்ணி அதை இறுக கட்டுகிறேன். 2 கைகளும் நான் தளர விடவில்லை. ஏன்னா என் கைகளை போருக்கு
என் விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்றுவிக்கிற என் கர்த்தர் அவராயிருக்கபடினா நான் என் கைகளை நான் தளர விடேன். நான் மட்டும் என் கைகளை தளர விட்டுருந்தேனா அதை ஓவர் கம் பண்ணியிருக்கோம். தளர விடாமல் அது யுத்தம் பண்ணி போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்த துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் யுத்தம் பண்ணி அப்படி அதை சிறை பிடிச்சு அது எப்படி அதை கட்டுனேன், எப்படி சரி பிடிச்சேன்ல, அது ஒரு நீளமாக நல்ல நீளமான ஒரு கல் மாதிரி ஒரு துணி பண்டல் மாதிரி எப்படி இருக்கும், அது இவ்வளோ பெரிய பண்டல் மாதிரி அதை கட்டி வாசலில் போய் போட்டேன். போட்டுட்டு என் சிஸ்டர் சொல்கிறேன், என்ன பாடு தெரியுமா, என்ன இது நம்மளை ஓவர் கம் பண்ண வந்துச்சு தெரியுமா, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளை இது ஓவர் கம் பண்ண முடியாது, சிஸ்டர் கவனமாக இருங்க அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன். யாகில் ஜெபக்குழு சிஸ்டர். அதுக்கு பேர் நான் எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கு எழுந்துச்சு நான் ஜோ பண்ணிவிட்டு என்ன தெரியலையே அப்படின்னு டக்குன்னு நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்தோடனே கிட்டத்தட்ட நான் அதிகாலை 4:30 மணி வரைக்கும் அதே கண்களை விழித்து நல்லா அந்நிய பாஷை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தேன். 4:30 4:30 மணி. அதுக்கு 4:30 மணிக்கு மேலே தான் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் தூங்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் இதை ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்புறமேலாம் தூங்கினேன். ஏனென்றால் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. நாம் ஜெயித்தவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். இயேசு மரணத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்தவர்களும் ஜெயம் கொண்டவர்களுமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனோடு உள்ள அந்த கனெக்ஷன் இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறேன். அந்த கனெக்ட் இல்லாவிட்டால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, வளர்ந்து பெருக முடியாது. நம்முடைய வளர்ச்சியும் தடுக்கும்படியாக பலவிதமான ஒரு காரியங்களை, எண்ணங்களை, சிந்தைகளை நம்ம மனதிற்குள் போட்டு நம்மளை அப்படி என்ன செஞ்சிருவான், குறுக்கி விட்டு விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜெயம் கொண்டார். யுத்தம் கர்த்தருடையது. நாம் என்ன செய்வோம், நாம் சும்மா இருப்போம். சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மளும் யுத்தம் செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது உங்களோட நான் பேச வேண்டும். நிறைய காரியங்களை யோசித்து ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய யோசனைகள், நிறையா ப்ரிப்பரேஷன், அது பண்ணி இது பண்ணி அர்ப்பணம் பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் எதுவுமே எனக்கு மைண்டில் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ ஆண்டவர் என்ன எனக்கு ஒன்றுமே ஆகலை, என்ன செய்யணும் தெரியல. நான் பாஸ்டர் வேறு கவனிக்கணும், அப்புறம் இது வேறு செய்யணும், என்னடா செய்யுது. அப்புறம் சரி இங்கே இருக்கிற பாஸ்டர் யாராச்சும் ஒருத்தர் பேச வச்சிடலாமா அப்படின்னா, இல்லை அதுவும் எனக்கு இடம் கொடுக்கல. பெரிய மன வேதனையாக இருந்தது. ஜோமன பிறகு அதுக்கு பிறகு ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் எனக்கு ஒரு பிரேமா கிடச்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லாவற்றும் கஷ்டம்தான். எப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸில் அவன் டைமெல்லாம் செலவழித்து எப்படி அவன் பிரயாசப்படுகிறார்களோ, அதே போல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தங்களுடைய முழு பலத்தையும் செலவழித்து பிள்ளைகளுக்காக, ஹஸ்பண்டுக்காக தன் பிரயாசத்தை செலவிடுகிறார்களோ, அதே மாதிரி நாங்களும் ஊழியத்திற்காக, சபைகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக எங்களுடைய பிரயாசத்தை நாங்கள் முழுமையாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது யோசித்து ஜோம் பண்ணும்போது அது என்ன ஆண்டவர் சொல்லும்போது தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை என்னன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்க வேண்டும், எல்லா கால சூழ்நிலையிலேயும் யாரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரையே கர்த்தரையே நான் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 28:25 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ நாம் செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யாரை நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரையே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம், கர்த்தரையே நம்பணும், ஆண்டவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும்.
சங்கீதக்காரர் சொல்கிறார், எப்பொழுதும் என் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஏன்னா நமக்கு பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு எங்கேருந்து ஒத்தாசை கிடைக்கும், பலன் கிடைக்கும்? அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அப்போ நம்ம கால்களை தள்ளாட விட்டார், நம்ம கரத்தை தளர விடவே மாட்டார். நம்ம கரத்தை தூக்கி எடுத்து நிறுத்தி விடுவார். ஆனபடினால் கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சபையையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் முழுமையாய் ட்ரஸ்ட் பண்ணணும். முழுமையாய் சபையை நம்பணும், ஊழியர்களை நம்பணும். முழுமையாய் கர்த்தரையே நான் என்ன செய்ய வேண்டும், நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 112ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். உறுதியாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ஒரு கஷ்டமான செய்தி, ஒரு கஷ்டமான காரியம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம இருதயம் திடனாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். அல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி எப்பொழுதும் என்ன செய்வேன். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜாய்ஃபுல் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு நடனமாடிய கர்த்தரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் என்ன செய்ய மாட்டானா, பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனோ இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அப்படி இருப்பதாக. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவரே. இந்த சத்துரு எய்கிற அம்புகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாத ஆண்டவரே. வார்த்தையினாலோ சொல்லினாலோ செயல்களினாலோ எந்த ஒரு காரியமும் எங்களை திகில் செய்ய முடியாது. அல்லேலூயா. எங்கள் இருதயம் திடனாயிருக்கும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வாஸ்து ஒன்று தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. யோபு நான் நினச்சேன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செஞ்சானா, பாருங்க, யோபு 13:15 சொல்லப்பட்டிருக்குது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரை நம்பிக்கிறவன் செழிப்பான். அப்போ யோசித்து பார்த்தேன், துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான் இருதயம் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அப்போ யார் வேதத்தில் பார்க்கும்போது யோபு தான். அவன் கர்த்தரை என்ன ட்ரஸ்ட் பண்ணிட்டான், கர்த்தரை சார்ந்து கொண்டுட்டான். அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஒன்றுமே கையில் இல்லை. அது மாத்திரமல்ல, தன் சரீரத்தினுடைய பலத்தையும் இழந்து விட்டான். பலன் போயிடுச்சு, அன்பு போயிடுச்சு, நண்பர்களுடைய ஆலோசனை போயிடுச்சு, மனைவியினுடைய அந்த அன்பான ஆறுதலான வார்த்தைகள் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த சரீரமானது அழுகி செத்து போயிடுச்சு. நாளுக்கு நாள் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான், டவுன் ஆக்கிட்டே இருக்கான். அப்படி இருந்தாலும் பாருங்க, சொல்கிறான் 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். லாஸ்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நான் அவரை நம்பி இருப்பேன். எந்த தைரியத்தில் அவர் அப்படி சொன்னார்னா பாருங்கள், யோபு 19:25-26 எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 25-26 யோபு 19:25-26 வாசிங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் மூலாக அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் தான் அதை பார்க்கும். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை,
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் தந்து பாடலாமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடப்பிக்கிறவர். ஆனபடியினாலே நாம் அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அதனால தான் சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நான் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பேன் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்திலிருந்து தேவன் நோக்கி பார்ப்பேன், அவரையே நான் நம்பியிருக்கிறேன். என் கண்கள் அதை காணும். அந்த ஒரு விசுவாசத்தினால தான் அவன் எப்படி சொல்கிறான், அவரை என்னை கொன்று போட்டாலும் அவரையே நான் நம்பியிருப்பேன். தான் நம்பிக்கை. ஆண்டவரை கடைசி வரைக்கும் அவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டும். அது யோபு அப்படி நம்பினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்புறம் தாவீது அவர் சொல்லும்போது சங்கீதம் 56:3-4 அந்த வசனங்கள், சங்கீதம் 56:3-4 வசனங்கள். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு ஒரு வார்த்தைகளை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அவரையே நான் நம்பியிருக்கிறேன். தாவீது சொல்கிறார், அவரையே. அல்லேலூயா. பக்கத்தில் உங்க பாருங்க, யாரை நம்பியிருக்கிறீங்க? யாரை நம்பி இருக்கிறீங்க? ஹஸ்பண்டை நம்பி இருக்கிறீங்களா? கேளுங்க, ஹஸ்பண்டை நம்பி இருக்கிறீங்களா? ஒய்ஃபை நம்பி இருக்கிறீங்களா? இல்லாட்டி உங்கள் பிஸ்னஸை தான் நம்பி இருக்கிறீங்களா? இல்லை என் பையன் கலெக்டராக வந்துடுவான், டாக்டராக வந்துடுவான், நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவனுடைய யோசனைகள் என்ன செய்யும்? அழிந்து போகும். ஆனபடி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் கர்த்தரையே நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்திருக்கும். அதான் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு ஒரு வார்த்தைகளை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எனக்கு இது வாஸ்தவ உடனே தான் எனக்கு உடனே ஆதியாகமும் எனக்கு 49வது வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. பாருங்க, ஆதியாகம் 49:24 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் வில் வீரர்கள் என்ன செய்தார்களாம்? அவனை வில் வீரர்கள் மடங்கடித்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆமென். பாருங்க என்ன அழகா அங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அதே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நம்மளை பகைப்பார்கள், எதிர்ப்பார்கள், பொறாமைப்படுவார்கள், நம்ம அழிக்கலாம் என்று திட்டமிடுவார்கள். நாம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, உடன் வந்த சகோதரர்களுக்கு கூட பிடிக்காது. ஆனால் இவ்வளவு அது நம்மளை மனம் அடிவாக்குவார்கள். வார்த்தையினால், சொல்லினால், செயலினால் நம்மளை என்ன செய்வாங்க? மனம் அடிவாக்கிடுவாங்க. சரி, ஏன்டா நம்ம அந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் ஏன் அப்படி உறுதியாய் நின்றது என்றால், அதுக்கு அடுத்த வசனம், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தால் பலப்பட்டன. அவனுடைய புயம், யோசேப்பினுடைய புயம் யாக்கோப்பினுடைய வல்லவரின் கரத்தினால்
பலப்படுத்தப்பட்டன. ஹல்லேலூயா. அது நம்ம கைகளை பலப்படுத்துகிறவ. ஹல்லேலூயா. நான் விரல்களை, நான் சொன்னேன்ல, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்சி கொடுக்கிற தேவன். நம்முடைய இது புயங்களை அவர் ஸ்ட்ராங் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் துணையும். அவர் நமக்கு எப்படிப்பட்டவர்கள்? கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேடயம்னா என்ன? எப்போது நம்மளை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம உறுதியாக இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. பயமில்லை பயமில்லையே, அருமையான ஒரு பாடல் பாடுவாங்க, தெரிஞ்ச பாடுங்க பார்க்கலாம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென் ஆமென். பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தானே. ஜெயமுண்டு இயேசு நாம, ஜெயம் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த யோசேப்பு அவன் ஜனங்களுக்கு மெய்ப்பனாகவும் கண்மலையாகவும் இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழிகாட்டியாக இருந்தான், தலைவனாக இருந்தான், போஷித்தான். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், பயப்படே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் நம்மளை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? தேவரீர் சொல்லுங்க, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். முது கோலும் தடியும் எங்களை தேற்றும். வேத வசனம் எங்களை தேற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக இவர்கள்லாம் வாழ்க்கையில் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணாங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. ஆனால் அவங்க செழிப்பாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க சொல்லப்படுற யோபு பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், யோபு சிநேகிதர்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, யோபை போல நீங்கள் எப்படி பேசலை? யோபை போல நீங்கள் ஞானமாக பேசலை. யோபு தேவனை குறித்து நிதானமாய் பேசினா, நீங்கள் யோபு மாதிரி நிதானமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை என்று சொல்கிறார். அப்போ யோபு அவ்வளவு கஷ்டத்திலும் அவன் நிதானமாய் பேசினான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன நெருக்கம், நம்ம என்ன பாடு, என்ன கஷ்டம் வந்தாலும் கவனம், நம்முடைய வார்த்தை நிதானமாய் நான் பேசணும். அவசரப்படுறக்கூடாது. பாஸ்டர் அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, அவசரப்படுறாத, சடான் பேசிடாத, அதான் சொல்லிடாத அப்படின்வாங்க, எச்சரிப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தையானது வெல்லும், இல்லாட்டி அந்த வார்த்தை கொன்றுடும். எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நிதானமாய், அவ்வளோ நெருக்கம், கஷ்டம், மரணம், வேதனையின் மத்தியிலும் நிதானமாய் பேசினார். கர்த்தர் யோபோடு கூட இருந்தார். கர்த்தர் யோபை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஆண்டு நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 மடங்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரா? 2 மடங்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா? ஆமேன். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அவருடையது. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள், சம்பத்தாக இருக்கிறோம். ஆனால் நிதானமாய் நாம் பேச வேண்டும். நெருக்கம் வரும்பொழுது, நெருக்கம் பாடு வரும்பொழுது அவன் என்ன செய்வாங்களாம், கஷ்டத்தில் அவங்க என்ன செய்திருக்க, அதாவது துயர செய்தி கேட்டதுனால பயப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி திடனாக இருக்க வேண்டும். ஆமேன். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கர்த்தரை நம்பும் பொழுது இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். பவுல் அப்போஸ்தலன் கூட பாருங்கள், அந்த ஒரு காரியம் இது 27-25 மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றான். பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலன் 27 அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, ரோமாபுரிக்கு அவர்கள் பிரயாணமாய் கப்பலில் போகும் பொழுது
ஏன்னா அவர் எருசலேமில் சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஆனபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, பவுலே பயப்படாது, நீ ரோமாபுரியில் என்ன செய்யணும்? நீ சாட்சி சொல்ல வேண்டும். உன் நிமித்தம் இவருடைய பிராணனை நான் என்ன செஞ்சேன்? தப்பு வச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் 14 நாள் விடாமல் இரவும் பகலும் சூரியனை அவர்கள் காணவில்லை. அவ்வளவு கடல் கொந்தளித்தது, பொங்கினது. எல்லாம் சேதம், உயிர் சேதம் மாத்திரம் இல்லை, எல்லா பொருட்களையும் கடலில் போட்டுட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், பொருள் சேதம் தான் வரும், ஒருவருக்கும் உயிர் சேதம் வராது, பிராணன் சேதம் வராது. உன் நிமித்தம் உங்கள் பிராணை நான் என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் யூரக்கிலிதோன் என்ற குடிதான காற்று அடிக்கலாம், புயல் வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம். ஆனால் அந்த படகுல இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. ஆண்டவர் கடலையும் காற்றையும் அதட்டினார். அல்லேலூயா. நின்று போயிட்டு. ஆனபடியினால் அவங்க திடனாக இருந்தான்னு சொல்லும்போது, மனுஷரே திடமாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது சின்ன வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பாகில் அது ஒளிந்து போகிறது இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படி வார்த்தை நிலைத்து நிற்கும். நம் குடும்பத்துக்கு, நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் சபைக்கு, நம் சரீரத்துக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. திடனாயிருங்கள். அப்போ நம்ம தைரியமாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்பினார்கள். அவங்க துறைமுகத்தை போய் சேர்ந்தார்கள். 107ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நம்பினார்கள். அவர்கள் அப்புறம் துறைமுகத்தில் போய் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கறைப்படுத்துகிறவர் கர்த்தர். இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை இல்லை, இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறவர். அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். இந்த 4 பேரை நம்ம கேரக்டர் பார்த்தோம். யோபை நம்ம பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், இன்னுமாக நம்ம தாவீதை பார்த்தோம், பவுல் அப்போஸ்தலனை பார்த்தோம். இவர்கள் கர்த்தரை பயங்கரமான சூழ்நிலையில் அவரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளை பெற்ற தகப்பனையும் நம் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவர் ஒருவராய் இருந்தும் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தபடியினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பாலைவனமாய் இருந்த அவங்க வாழ்க்கையை சோலைவனமாக மாற்றி ஏதேனை போல அவர் மாற்றினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சார்ந்திருந்தால் நாம் ஒருபொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. பிஸ்னஸ் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் ஆண்டவரை பார்த்து கொள்வோம். எல்லாம் அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்திலே அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருப்போம். அந்த நாள் நேரம் வரும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி இருக்கணும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை, நமக்கு கிருபை வேண்டுமானால் நான் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே என்று ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். யோசபாத்துக்கு விரோதமாக ஜனங்க எழுப்பினார்கள். அதில் போட்டிருக்கிறது, மோவாபியர்கள், அம்மோனியர்கள், மோவாப் தேசத்தார், அம்மோனியர்கள், அப்புறம் முன்னொரு 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 20 2 நாளாகமும் 20 வாசிங்க. 1ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியர், ஆமென், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். போதும். 3 ஜனங்கள் தேசத்தார், மோவாபிய புத்திரர், அம்மோனிய புத்திரர், அப்புறம் அம்மோனியரின் அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள். இவர்கள் 3 பேரும் திரளான ஜனங்கள் யோசபாத்தை நோக்கி என்ன யுத்தத்துக்கு வருகிறார்கள். இப்போ வரும்போது யோசபாத் என்ன செய்கிறான்னா கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அங்கே போட்டிருக்கு பாருங்க 4ஆம் வசனத்தில்,
யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் சகல பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் முகப்பிலே யூதா ஜனங்களுக்கு எருசலேமில் கூடி வந்து சபையிலே நின்று ஜெபம் பண்ணுகிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன், நீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எடுத்து நிற்கக்கூடாது என்று அந்த யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் ஒருமித்தவர்களாய் தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள், ஆண்டவரை தேடினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய 3 தேசத்தார்கள் வரும் பொழுது பயந்து கர்த்தரை மாத்திரம் நம்பினா, அங்கே போட்டிருக்க 20ஆம் வசனத்தில் பாருங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்தார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இவர்கள் என்ன செய்தார்கள்னா, கர்த்தரை நம்புங்கள். தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அப்பவும் சேனைகளும் யோசபாத்தும் ஆண்டவரை என்ன செய்தார்களாம்? நம்பினார்கள். முழுவதும் அவரையே சார்ந்து கொண்டார்கள். வசனம் 22 நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணாங்க, ஆண்டவரை சார்ந்து கொண்டார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். யுத்தத்தில் கர்த்தரை துதித்தார்கள், நெருக்கத்தில் கர்த்தரை துதித்தார்கள், கஷ்டத்தில் அவங்க கர்த்தரை துதித்தார்கள். துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு மனமாய் கர்த்தரை துதித்தார்கள். அங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தரை துதி, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாட அவங்க துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒருவரை எழுப்பினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ஆயுதம் பாருங்க, துதியின் ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. துதியின் இன்னொரு பாட்டு இருக்குமே, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அப்புறம் இது ஒரு காரியம், நாம் கர்த்தர் கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவரை நம்பி அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். துதித்தார்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபை இவருக்கு எதிராய் வந்த அந்த 3 தேசத்தார் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அவர் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள் என்று சொல்லப்படுது. அழிந்து போயிட்டாங்க. விரோதமாக எழும்பின எந்த இதையும் கர்த்தர் என்ன செய்வார்? அழித்து போடுவார். விரோதமாக வருகிற எந்த நாவையும் குற்றப்படுத்தும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் 30 நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். இளைப்பாறுதல், ஆறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கா. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நிம்மதியாக இருந்தாங்களாம். உங்களுக்கு அப்படி இருக்கணுமா? சந்ததியா கர்த்தரை நம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது அவர் நம்புகிறவர்களுக்கு கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அது என்ன செய்யும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் இருதயம் களி கூறுகிறது. அப்போ நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அவர் கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம் இதயம் களி கூறும், சந்தோஷமாக இருக்கும். கொழுப்பை நினைத்ததை உண்ணது போல நாம் முற்றிலுமாய் நம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவரை முற்றிலும் நம்ம நம்பினோம்னா நமக்கு சமாதானம், பீஸ்.
யோசபாத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம். 40 years அந்த ராஜ்யம் சமாதானமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி எல்லைகள் எல்லா ராஜாக்கள் அவனோடு சிநேகிதலானார்கள், வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள், அவனுக்கு அடிபணிந்தார்கள். ஏன்னா அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று மற்ற புறஜாதியார் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆனபடியினால் ஏசாயா 26 பாருங்கள், 26 3-4 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அப்போ நம்ம முழுமையாய் கர்த்தரை நம்பி இருக்கபடினால பூரண சமாதானம். அல்லேலூயா. அரையும் குறையுமா இல்லை, பூர்ணமான சமாதானம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் கரம் எங்களோடு இருக்கிறது. அவர் வலது கரம், பராக்கிரம் செய்யும் கரம். அல்லேலூயா. யுத்தத்தில் அவர் வல்லவர், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா நம்ம பூரண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அது வாசிக்கும் 4 கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். அவர் என்றென்றைக்கும் நம்புங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய கன்மலை, கோட்டை, அரண், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியினால் கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் முற்றிலுமா எல்லா கால சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை நான் நல்லா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நெருக்கத்தின் மத்தியிலும் நாம் யாரை நம்ப வேண்டும் என்றால் கர்த்தரையே நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அந்நாள் வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ள அவர் வல்லமராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம குடும்பத்தில் போராட்டங்கள் வரலாம். சில சமயம் நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் தவறாக இருக்கலாம். பயங்கரமான ஒரு நஷ்டம், இழந்து போன ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வரலாம். இழந்து போயிட்டோமோன்னு நினைக்கலாம். இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. நம் கையை விட்டு ஆண்டவர் விடமாட்டார், போக விடமாட்டார். அவர் நம்ம கண்மலையாக இருக்கிறார். அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். அது சத்திய ஆவியானவராக இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம சும்மா இருப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவா இருக்கிறார். அல்லேலூயா. வழக்காடுகிறோட அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் நம்பிட்டோம், ட்ரஸ்ட் பண்ணிட்டோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள், 53 ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் முடிஞ்சிச்சு ஸ்டோரி அப்படின்ற சொன்ன நாட்கள். சிலர் சொல்லாமல் சொன்னாங்கன்னு எங்களுக்கு சிலர் சொன்னாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கத்திலும் அவர் எங்களுக்கு நித்திய கண்மலையாயிருந்தார். அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் ஒடுங்கி போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா நாம் முற்றிலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அது மாட்டு நமக்கு என்ன செய்வார், நானும் சங்கீதக்காரர் 71:14 நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு மென்மேலும் உம்மை துதிப்பேன். அப்போ நம்ம நெருக்கத்தின் கஷ்டத்தில் அவரை முற்றிலுமாக நம்பி அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். சங்கீதம் 52:8 சொல்லியிருக்கு, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். அவரை துதிக்க வேண்டும். 2வது அவரையே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பி இருக்கணும். அவரைத்தான் நம்பணும். நான் அவங்கள நம்பினேன், இவங்களை நம்பினேன், அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. கர்த்தரை தவிர மனுஷரை நம்புகிறது விருதா. ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது தெளிவாக அவர் சொல்லுகிறார். கர்த்தரையே நான் என்ன செய்றேன், என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும். என்றென்றைக்கும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். நம்பி இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து கஷ்டம் நெருக்கம் வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் நான் ஜெபித்தேன். இரவு பகல் என் கண்ணீர் தான் எனக்கு உணவாயிற்று. ஜெபிக்கும் பொழுது தான் அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்தது. எக்காலமே என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்போ என்றென்றைக்கும் அவரை நம்புகிறேன். அவர் அப்படி சொல்லும்போது தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது. அதில் இழந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இழந்து போகலை. என் கையை விட்டு பொருள் போகவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சார், கிருபையை கட்டளையிட்டார்.
அப்போ நாம் என்றென்றைக்கும் அவர் கிருபை நம்மளை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அவர் நம்பி இருக்க வேண்டும். 62:8 சங்கீதத்தில் ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அப்ப என்றென்றைக்கும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். எப்பொழுதும் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கர்த்தரை முழுமா எப்பொழுதும் என்றென்றைக்கும் எக்காலத்திலும் சொல்லுங்க. எப்பொழுதும் என்றென்றைக்கும் எக்காலத்திலும் கர்த்தரையே. கேட் ஆஃப் ஹெவன் கர்த்தரையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு புதிய இடத்தை கொடுக்க போகிறார். புதிய ஆலயத்தை நம்ம கட்டி கொடுக்க போகிறார். இது வானத்தின் வாசலாக இருக்க போகிறது. இந்த ஏரியாவில் இருக்கிற அநேக திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் எல்லாரும் இங்கே வரப்போகிறாங்க. அல்லேலூயா. இந்த இடத்தை நோக்கி ஓடி வரப்போகிறாங்க. தேவன் அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை இந்த பட்டணத்தில், இந்த சபையில் ஆண்டவர் வருநாட்கள் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனை கொண்டு இல்லை, தேவன் அவருடைய கரம் அதை செய்யும். அல்லேலூயா. அவருடைய கரம் தான் அதை முடிக்கும். தேவனால கூடாதது. விசுவாசிங்கள். ஆனால் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறோம் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்நாள் வரை அவரை காத்துக்கொள்றதுக்கு அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கையை திடப்படுத்தினா உங்கள் பணமெல்லாம் எங்கே போக போகுது? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கா இதை செய்வோம் அதை செய்வோம். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பாஸ்டர்மா வந்து கேட்பீங்க, பாஸ்டர்மா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. உங்கள் கேட் ஆஃப் ஹெவன் வந்து லேடிஸினுடைய டாமினேஷன் தான். என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அழகாக பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, எந்த காரியத்தை சொன்னாலும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க? எஃபர்ட் எடுத்து ஹஸ்பண்டை அப்படி மோட்டிவேட் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சபை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு சப்போர்ட்டிங் தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. யாகேல் குழு. ஆமென். யாகேலோடு கர்த்தருடைய கரம் அங்கே இருந்தது. ஒரு பெரிய பொறுப்பை யாகேல் கையில் தான் ஆண்டவர் கொடுத்தார். சிஸ்ராவினுடைய தலையை உடைக்கணும்னா பாராக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. தெபரா சொல்லிட்டா நீ போ அப்படின்ட்டான். வர முடியாதுன்ட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ வராட்டி போ, உன் மகிமையை நான் வேற ஒருவருக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படின்னா நாம் ஆண்டவரை பூர்ண சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வார். நீ ஒரே ஒரு காரியம் நாம் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்பிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்கள் என்ன செய்து
விடுவித்தீர். அதுக்கு அடுத்தது நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவர்களை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டார். அவரை கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அதான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் வெட்டாதுமாகிய பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அப்போ அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி நம்முடைய வழிகளையும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய தீர்மானங்களையும் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? தெரிவிக்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும், அவர்கிட்ட சொல்ல வேண்டும். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நாம் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்றார் பாருங்க, தானியேல் 3:28 நேபுகாத்நேச்சார் சொல்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். அவரையே நம்பி, அல்லேலூயா, அவரையே நம்பி தங்களுடைய சரீரங்களை சுட ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. 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 ஒப்பு கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த சரீரம் அழிந்து போனாலும் அல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்படி முழுமையான ஒரு அர்ப்பணம் பாருங்க. ஆண்டவர் ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஒப்பு கொடுத்தாரு. அவர் தமது தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்றார்? விடுவித்தார். அவர் தான் தேவன் என்று நேபுகாத்நேச்சார் சொல்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவிக்க பணியவில்லை, துணிந்தார்கள். மற்றொரு தேவனையும் அவர் சேவிக்கவில்லை, ஒரு முழுமையாக நம்பினார்கள். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. அல்லேலூயா. 8 பாருங்க, 4:8 நாங்கள் எல்லாரும் வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தை விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு நெருக்கம் வரும், நமக்கு கஷ்டம் வரும், நமக்கு துன்பம் வரும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் தள்ளப்பட்டு போவதில்லை, நாம் நெருக்கப்பட்டு போவதில்லை, நம்ம ஒடுங்கி போவது இல்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நாளுக்கு நாள் நம்மளை வளர்ச்சியடை செய்வார். அது அருமையான ஒரு ராஜசேகரன் என்ற அருமையான ஒரு போதகர் பாடினார். அதான், கிறிஸ்தவனை என்ன செய்யாத, டிஸ்டர்ப் பண்ணாத. அது அழகா, அது அசால்ட்டாக விட்டு வெட்ட அவன் என்ன செய்வான்? வளருவான், குட்ட உயர்வான். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவங்க என்னதான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டாலும் வளர்ச்சி தானே தவிர அதில் எந்த குறைவு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனபடினா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாயிருக்கும். நாம் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு 24 வருஷம் 53 வருஷமாக நான் ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. ஒரு தடவை கூட நாம் வெட்கப்பட்டு போகலை. எந்த ஒரு காரியத்திலேயும், எந்த ஒரு காரியம் கஷ்டம் வெட்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். வெட்கப்பட்டுருமோ அப்படின்னு நினச்சி நானாக ரொம்ப குறுகிடுவேன். ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் கிடந்தங்களை அவர் தூக்கி எடுத்தார். மரண விளிம்புக்கு போனங்களை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமற்ற எங்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்து, ஆண்டவரை பைத்தியங்களை ஞானமாக்கி
ஆண்டவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் வெட்கப்பட்டு போகிறதே நாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:20 வாசிங்க. பவுல் சொல்றார் பாருங்க, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். எல்லாம் தயவுசெய்து வாசிங்க பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாரும் இந்த உலகத்தில் நீடித்த நாட்களாக நம்ம இங்கேயே இருக்க போகிறது கிடையாது. இந்த கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த உபத்திரவங்கள். ஆனால் இது ஒரு நாள் வரும். இதிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? ஒரு பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுப்பார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னோட பரலோக வாசிகளை போல் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் மாயை. மண்ணுக்காக இந்த வாழ்க்கையை மாணிக்கத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது? விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒன்றிலும் நாம் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு, தைரியம் வேணும். எபிரேயர் 11 பார்க்குறோம், விசுவாசத்தோடு இருந்தார்கள். அதே மாதிரி அந்த புருஷர்கள் தைரியமுள்ள புருஷர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். அவருடைய விசுவாசம் குன்றி போகவில்லை, குறைந்து போகவும் இல்லை. அவர் மேல் முற்றிலும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் அவர்கள் என்ன செஞ்சார்? முழு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இருந்தார்கள். முழுமையாக கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா. generation to generation, glory to glory, ஹல்லேலூயா, குட்னஸ் டு குட்னஸ். அப்படி ஆவியில் நம்ம வளர்ந்து நம்முடைய சந்ததியாய் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததியாய் நாம் இருக்க வேண்டும். அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து இந்த சபை மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள ஒரு நித்திய வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன். அவரையே நான் நம்பிக்கையாக கொண்டு இருக்கேன் பாக்கியவான். ஏனென்றால் அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மரத்தை போல இருப்பான். சொன்ன செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி சொல்லியிருக்குல்ல சங்கீதக்காரர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பட கடிக்கும் பதரை போல இருப்பார். ஹல்லேலூயா. யார்? நீதிமான்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். அவங்க செழித்திருப்பார்கள். இந்த பூமியில் அவங்க என்ன செய்வாங்களாம்? செழித்திருப்பார்கள். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது மனை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவமாய் இருப்பாங்க. அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்வோம்? கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில் மட்டும் அந்த தண்ணீர் வற்றாது. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் மட்டும் நம்ம கையிட்டு செய்கிற அந்த செய்கையில் அது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும். கர்த்தர் நம்முடைய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நாம் பேசும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும். அநேகரை நாம் போஷிப்போம். நம்ம அந்த அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் கர்த்தர் நம்மளை சீரும் சிறப்புமாய் கர்த்தர் நம்மளை வைப்பார். கர்த்தரையே நாம் என்ன செய்யணும்?
நம்பணும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். அவரை மாத்திரம் நம்பணும். நம்முடைய கண்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் இயேசு கிறிஸ்து தான். தாவீது எப்பொழுதும் அவரையே சார்ந்திருந்தான். அவரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கபடினா நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எப்போது தாவீது தேவனை முன்பாக வச்சிருந்தான். ஒவ்வொரு தரையும் ஆலோசனை கேட்காம ஒரு காரியத்தை தாவீது செய்ய மாட்டான். அவ்வளோ பெரிய இந்த அரசாட்சி செய்த அந்த தாவீது தேவனுக்கு ஏற்றவனும் பிரியவனுமா இருந்தான். தேவன் அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்தார். சவுல் அப்படி இல்லை. அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக ஆட்சி செய்யவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததி எல்லாமே அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று கிருபையை இழந்து விட்டான் சவுல். ஆனால் தாவீதுக்கோ கிருபை இருந்தது. ஏன்னா கர்த்தரை மாத்திரம் அவன் சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனபடியினால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால், சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமானால், வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்து இந்த பூமியிலே நடக்க வேண்டுமானால் கர்த்தரையே நம்பியிருப்போம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக நம்புகிறேன் ஐயா. சொல்லுங்கள், தாய் தகப்பன் எப்படி நீங்கள் முழுமையாய் கர்த்தரை நம்புகிறீர்களோ அந்த ஒரு ஆசீர்வாதம் அது நம் பிள்ளைகளுக்கு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நீர்க்கால்களை போல இருக்கும். ஆமென். அந்த ஆசீர்வாதம் வற்றி போகாது. தேவன் நமக்கு சொல்லுகிற ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஆசீர்வாதத்தின் நிறைவு, செழிப்பு, கிருபை, பூரண சமாதானம் எல்லாம் நம்மோடு கூட வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லார் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நாங்கள் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அது ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுடைய வைராக்கியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, யோபை குறித்து நிதானமாய் யோபு அந்த கால சூழ்நிலையில் நிதானமாய் யோபு பேசினார் ஆண்டவரே. அதே மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் நிதானமாய் ஆண்டவரை மாத்திரம் ட்ரஸ்ட் பண்ணி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு வேத வசனத்தை ஞானமாய் பேச எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்தருள்வீராக. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார் ஆண்டவரே. இயேசுவே, பவுல் அப்போஸ்தலன் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் அவர் ஒடுங்கி போகிறது இல்லை என்று சவால் விட்டு அவர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பின் வில் நிமிர்ந்து நின்றது. யாக்கோப்பினுடைய தேவன், யாக்கோப்புடைய தேவனுடைய புயம் அல்ல, யாக்கோப்பு கரம் அவனை புயத்தை பலப்படுத்தினது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் யோசேப்பு ஆண்டவரே, அவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவன் கண்மலையாயிருந்தான், மெய்ப்பனாயிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்பினவர்களுக்கு நீர் வைத்தது போல இந்த நாட்களில் நம்பி வந்திருக்கிற எங்கள் சபையார் எங்களை உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பினவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போதவில்லை. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை நாயகன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். நீ ஆட்கொண்டு நடத்தும். சபையாருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த சபையினுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படுவதாக. இந்த சபைக்கு என்ன பொருள் தேவை, என்ன இடம் தேவை, எங்கே இடத்தை வாங்க வேண்டும், எங்கே கட்ட வேண்டும் என்று நீர் தீர்மானித்த தீர்மானத்தை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் அவர்கள் கடந்து போவார்களாக. இன்னும் அங்கே அநேக மிஷியன்ஸ் இந்த ஸ்தலத்தில் உருவாக்கப்படுவார்களாக. தேவனை ஆவியோடு உண்மையோடும் இவர்கள் தொழுது கொள்ள, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க, துதியின் துதி இந்த உதடுகளில் இருக்க அருமையான பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நிறைய பாடல்களை இவர்கள் கம்போஸ் பண்ணுவார்களாக. அருமையான தம்பிமார்கள், அருமையான தங்கச்சிமார்கள் எல்லாரும் உட்கார்ந்து கீபோர்டு வாசித்து பாடல்களை புது புது பாடல்களை கம்போஸ் பண்ணி வெளிவிட கர்த்தர் இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக.
ரபாதிக ரமலா ரமஷிக ரபா 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 ஓ ரபா 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 ரபா. வேலையிலே உயர்வு, பிஸ்னஸில் உயர்வு, ஊழியத்தில் உயர்வு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற மரமாக இருப்பார்கள், செழித்தோங்குவார்களாக என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வழக்கரம் கூடவே இருக்கட்டும். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவர். வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள் ஒன்றுமில்லை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே, எப்படி யோசபாத்தின் நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படி அந்த ஊழியத்தில், அந்த குடும்பத்தில், அந்த ஆலயத்தில், அந்த ஆளுகையில் அமெரிக்கை நம்பிக்கை இருந்ததோ அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அந்த குடும்ப வாழ்க்கையில், ஊழிய பாதையில் அமெரிக்கை நம்பிக்கை உண்டா இருப்பதாக, தேவ சமாதானம் உண்டா இருப்பதாக, அது பரிபூர்ணப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உடைய பிள்ளை இருதயம் சிந்தையும் ஆண்டு கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ கிருபையின் ஆவியும், விண்ணப்பத்தின் ஆவியும், வேண்டுதல் செய்கிற ஆவியின் இந்த சபைக்கு நீர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஏரியாவில் இருக்க அநேக குடும்பங்களை ஆண்டவராய் கர்த்தாவே பங்குதாரர்களாக நீர் மாற்றி சபைக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதி. சகல துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.